கோபி சுத்திரமா எழுதி கொடுத்தா கடன் பத்திரம் 20ஆம் தேதியோட கெடு முடியுது. அவங்க எவ்வளவு திருப்பி தரணும்? வட்டியோட இன்ன வரைக்கும் 20,000 ரூபாய். தரலன்னா சொத்தை ஏத்து கொண்டு வந்துடலாம். அவங்க எவ்வளவு தலைகீழ நின்னாலும் இவ்வளவு பெரிய தொகை அவங்களால புரட்ட முடியாது. பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். எனக்கு என்ன 2 வடை வைக்கிற? நீங்க விருந்து தம்பி. ரசம் ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னங்க தயிர் எடுத்துட்டீங்க? பாயசம் தேடுங்க. நீங்க என்ன பாயசம்? பால் பாயசங்க. கோபிக்கு ரொம்ப பிடிக்கும். விடு. சாப்பிடு. சாப்பிடுப்பா. சாப்பிடுக்கா. டாக்டர் கூட நிறைய சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க போடுங்க. மாப்ள, அதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டாத. நாளைக்கு உன் மாமனார் வீட்டுல விருந்து. அதுக்கு வயத்துல கொஞ்சம் இடம் காலி இருக்கட்டும். ஐயா, என்ன தபால் கோபி? ரோகாந்தத்தை நான் வாங்கின பணத்தை 20ஆம் தேதிக்குள்ள திருப்பி கட்டணும். இல்லைன்னா 22ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நம்ம நிலத்தை ஏலம் போட்டுருவாங்க. அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 18. இந்த 2 நாளைக்குள்ள 20,000 ரூபாய் எப்படி கொடுக்கறது? ராதாவினுடைய நகை பரம்பரை அவருடைய சீதன சொத்து. இந்த சமயத்துக்கு இது உனக்கு உதவுமான்னு பாருப்பா. வேண்டாம் வேண்டாம். ராதாவோட நகைகளை ஆபத்துக்கு பாவம் இல்ல, வாங்கிக்கப்பா. மாமா, எங்க குடும்ப கவலை தீர்க்கறதுக்காக ராதாவோட நகைகளை விற்க நான் தயாரா இல்லை. என்னங்க என்னுடைய நகைன்னு சொல்லி என்ன தனியா பிரிச்சு பார்க்க உங்க நெஞ்சு எப்படிங்க துணிஞ்சது? ஏன்னா நீங்க வேணும் நான் வேணும் பிரிச்சு பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நான் உங்களுடையவன், உங்களுக்கே சொந்தமானவன் நீங்க மனப்பூர்வமா நினைச்சா அந்த நகையை நீங்க வாங்கித்தான் தீரணும். மாமா, நீங்க ராதவர்கிட்ட சொல்லுங்க மாமா, என்னாலதான் இந்த குடும்பமே பிரிஞ்சது, இந்த வீடே பிரிஞ்சது. அந்த வேதனை கூட என்னால தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு நகைகளுக்காக என்னையே அவர்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தூர நிறுத்தி பாக்குறே மாமா. அதை என்னால தாங்கிக்க முடியல மாமா, தாங்கிக்க முடியல. நீங்க சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. கோபி, நம்ம நகை அடமானம் தானே வைக்க போறோம், விக்கலையே. நம்ம உடம்புல உழைக்கிற சக்தி இருக்கு. அதனால மறுபடியும் இந்த நகையை மீட்டு ராதா கிட்ட கண்டிப்பா கொடுத்துடலாம். வாங்கிக்கப்பா, வாங்கிக்க. வாங்கிக்க கோபி, வாங்கிக்கப்பா. இது ரொம்ப ரொம்ப பழைய நகை. அழிச்சு செஞ்சா கூட கூலி கட்டாது தம்பி. நம்ம போனா எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. கடைசியா சொல்றேன், 18,000 தரேன். இஷ்டம்னா குடு, இல்லாட்டி போ. 21,000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட தர முடியாதுன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லுங்க. அப்பா, அவர் இன்னும் வரலையேப்பா. வந்துருவாருமா. சாயந்தரம் 3 மணிக்கு தானே ஏலம். ஏலம் முடியறதுக்குள்ள வந்து சக்கர போதுமே.
11,000. 11,000 ஒரு தரம். 12,000. 13,000. 13,000 ஒரு தரம். 13,000 ரெண்டு தரம். 13,100. யாருமா அது? நான் தாயா. ஓஹோ, நீயா? உங்ககிட்ட ஏது அவ்வளவு பணம்? அதை பத்தி உனக்கு என்ன? சக்தி இருந்தா மேல கேளு. 13,500. 13,600. 13,600 ஒரு தரம். 14,000. 16,000 ஒரு தரம். 14,100. 15,000. 15,000 ஒரு தரம். 15,100. 16,000. 16,000 ஒரு தரம். 16,100. 17,000. அது போக வச்சானே. சீக்கிரம் முடியா. 17,000 ஒரு தரம். 17,000 ரெண்டு தரம். 17,000 அமுதம்மா, உங்களுக்கு சேர வேண்டிய ரூபாய் 20,000 இருக்கு, எடுத்துங்க. கோபி, இங்க ஏலம் முடிஞ்சு போச்சு. இல்ல, ஏலம் முடியறதுக்கு முன்னாலேயே நான் பணத்தை கொடுத்தாச்சு. ஏயா ஏகாம்பரம், நீதானே ஏலத்தை முடிச்ச? சொல்லையா? ஆமாங்க, ஏலத்தை அவருக்கு முடிச்சிட்டேங்க. போய், அத்தனையும் போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல ஏலத்தில் எடுத்தாச்சு. இப்ப அந்த நிலை என்ன சேர்ந்தது? சேருந்ததே சேரும். யாரை ஏமாத்த பாக்குறேன்? அந்த நிலத்தை இருக்கிற ஒவ்வொரு படி மண்ணும் எங்களுக்கு சொந்தம். நாளை காலையில பார்ப்போம் அந்த நேரம் யாருக்கு சொந்தம். ஏய், எங்க நிலத்தை ஒரு அங்குலம் கூட உனக்கு சொந்தம் இல்லை. உனக்கு தைரியம் இருந்தா அந்த நேரத்தை இறந்து பார்ப்போம். இந்த விஷயத்தை கோர்ட்ல போய் முடிவு செய்வோம். இத கோர்ட் தீர்மானிக்கிற வரைக்கும் நாம சரி அவங்க சரி அந்த நேரத்துல இறங்க கூடாது. அம்மாடி, நீங்க போய் கோர்ட்ல நியாயத்தை கேட்டு வாங்க. அது வரைக்கும் நேரத்தை விழாம என்னால இருக்க முடியாது. எப்படி இறங்க போறேன்னு பாக்குறேன். 2 கால இறங்கி ஏர்ல மாட்டை பூட்டி விழ போறேன். கோபி, அதன் பலனை நீ அனுபவிக்கத்தான் போற. ஏய், உன் பாக்கையும் கூட்டு வா போ. வாடா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.